நில்லையா என்னையா இது? என்ன சொன்னீங்க? என்ன செய்றீங்க? ஏதோ பணத்தை புதைக்கணும் நீங்க சரின்னு ஒத்துக்கிட்டோம். இது கிறிஸ்தவ பணத்தை புதைக்கிற இடம். என்ன முஸ்லீம் பணத்தை கொண்டு வந்திருக்கீங்க? எடுத்து போங்க. இது கிறிஸ்தவ பணம் ஐயா. நாங்க தான் முஸ்லீம் ட்ரெஸ் போட்டு கொண்டு வந்திருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இவன் கிறிஸ்தவன் தான்றதுக்கு உங்க கிட்ட இது இருக்குதா? சீக்வன்ஸ் சர்டிபிகேட் இருக்குதா? ரொம்ப தான் சொல்றியாமா? ஐயோ அவன் இன்னும் சாகலையா, உசுரோட தான் இருக்கான். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் உசுரோட இருக்கானா செத்துட்டானா நாங்க பாக்குறது இல்ல. அவன் கிறிஸ்தவன் தாங்கிறது உங்க கையில சர்டிபிகேட் இருக்குதா? அது போதும் எனக்கு. ரொம்ப தான் புக பண்ணிக்கிறியா? சர்டிபிகேட் தானே வேணும்? எடு சர்டிபிகேட் எடு. இந்த பிறந்ததுக்கு ஒண்ணு, வளர்ந்ததுக்கு ஒண்ணு, செத்ததுக்கு ஒண்ணு. நான் நீட்டா கொடுத்துக்கினா இருக்க. ஒண்ணு கிட்ட 3 கொடுத்துற. சரி போங்க, நாங்க பதிக்கிறோம் போங்க. ஏப்பா ஆனந்த், கல்யாணம்னு ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்ல மாட்டேன் நீ? நீங்க எல்லாம் சம்மதிக்க மாட்டீங்கன்னு தான். சம்மதம். சர்ச்சை வர வந்தாச்சு. இனிமே என்ன ஆர்குமெண்ட்? எல்லாம் ரெடியா? ஐயர்லாம் வந்தாச்சா? ஃபாதர்லாம் வந்தாச்சா? எதுக்கா காத்துட்டு இருக்கீங்க? இது மோதிரத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துடுச்சு. என்னடா சர்ச்சை வர வந்துட்டு மோதிரத்தை வீட்டுல வச்சுட்டாங்க? இது சரியா இருந்தா பாருமா. அது போதும். ராபர்ட் வாப்பா. நீங்க என்ன விட்டு போயிட்டு தான் சொன்னாங்க ராபர்ட். நம்ம யாருமே பிரிக்க முடியாது ரேட்டா. காதல்ல இதாண்டா காதல். எத்தனி பாசம், எத்தனி பரிவு. ஆனந்த் என்ன மன்னிச்சிருங்க. இங்க வரும்போது கூட உங்களை ஏமாத்த மனசு இல்லாம தான் மோதிரத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். ஆனந்த், நானா எதுவும் செய்யலன்னு நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தங்கமான பொண்ணு. என்னப்பா போலாமா இல்ல இருந்து இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் வருவியா? என்ன நீ சீதா எதையோ பறி கொடுத்த மாதிரி குப்புறப்படுத்திட்டு இருக்க. கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டே சரி, பையனை தான் பார்க்க வேண்டாம். பையன் போட்டோ யாரு பாரு. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. நான் யார் முகரையும் பாக்குறதா இல்ல. வாங்க வாங்க வாங்க. உங்க பிரயாணம் எப்படி இருந்தது? இறங்கடா பண்ணிக்கு போற நாய்ங்களா. எழுத்து வீட்டுல ஏற்பாடு பண்ணிருக்கேன். இது என் மூத்த மாப்பிள்ள வாசு. பாலு. ஆமா, கக்கூஸ்ல தண்ணி எல்லாம் வருதா? தண்ணி எல்லாம் எக்கச்சக்கமா வருது. உங்க அவசரம் எனக்கு புரியுது. சீக்கிரம் பாருங்க. இல்ல வாங்க. கல்யாண வீடு வந்தாச்சு. மிச்சத்தை போகும்போது சொல்றேன். முண்டாசு கட்டாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களே. பந்தல வேலை செய்யற ஆள் நினைக்க போறாங்க. ஏய், பெண்ணு வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்கடி. மாப்பிள்ளை பார்க்க போலாமா? சும்மா இருக்குடி. என்ன மாப்பிள்ள? அதான் பொண்டாடி பக்கத்துல இல்லையே. முண்டாசு கட்டிட்டு பச்சை சேர்த்து மேய வேண்டியதானே. ஆமா, எங்க வெளியே கிளம்பிட்டீங்க? நான் வெளியே கிளம்புனா நீர் முண்டாசு கட்ட வேண்டியிருக்கோம். ஏன்? பெரியவர் வேண்டுதல மறந்து போச்சா? நம்ம தேவாங்க பள்ளிக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்க தலைக்கு ஐயோ ஆளை கூட்டம் சொல்றாரு. அதுதான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். என்ன பாதியில எழுந்திருச்சுட்ட? பாதி கதையில போக கூடாது. இன்னும் அரை மணி நேரத்துல இன்டர்வல் வரும். அப்ப 10 நிமிஷம் டைம் தரேன். அப்ப போயிட்டு வா. ஐயோ இன்டர்வல் வரதுக்கு அரை மணி நேரம் ஆகுமா? ஏமா ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. பக்கத்துல போய் அவசரமா சாரங்கனோட பேசிட்டு வந்துடுறேன். சாரங்கனா? அது யாரு? சாரங்கன் தெரியாது? போகாரு. அது ஒரு பெரிய கதைங்க. எங்க பாஷையில நாங்க குடிக்கிறது பேசுறதுன்னு சொல்லுவோம். சாரங்கனோட பேசுறதுன்னா சாராயம் குடிக்கிறது, விஸ்வநாதனோட பேசுறதுன்னா விஸ்கி குடிக்கிறது, ரமணனோட பேசுறதுன்னா ரம்ம குடிக்கிறது, பீர்மங்கத்தோட பேசுறதுன்னா பீர் குடிக்கிறது, கெட்ட வார்த்தையில பேசுறதுன்னா கலகல் குடிக்கிறது. பூர்ணிமா, என் பூ வச்ச பிலிம் பொட்டியே நீ பொட்டி பாம்பா அடங்கி ஒருத்தன் கதை சொல்றது கேப்பியா? ருக்கு நீ கிரேட்டா. உன்னை வெள்ளக்கார தோரையோட பேச விடுறேன். பரவாயில்ல தர. ஏமா நீ மேல கதையை சொல்லு. அப்புறம் இந்த சாரங்க என்ன பண்றான்? அந்த விஸ்வநாதன்ல ஐயே சாரங்கநாதன் விஸ்வநாதன் உங்ககிட்ட பேசினா என் கதையை கேட்டுடும். அப்பா ஐயர் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். பூர்ணிமா ஐயரே ஓடிடு, ஐயரே ஓடிடு. இது நியாயமா? இது அடுக்குமா? இது தர்மமா? இது அநியாயாண்டே. என் முடியாது பாட்டி எந்த போட்டு அது உங்களை என்ன பண்ணுது? அடுத்த முடியறைக்கிட்டு மொட்டையோட வீட்டுக்குள்ள வராதே. காவி வஸ்திரத்தை வாங்கிட்டு எங்கேயாவது காசி ராமேஸ்வரம் போய் தொலைன்னு என் பொண்டாட்டி சொல்லிட்டா. ஆண்டே என்ன காப்பாத்த மாட்டேன். எனக்கு முடிப்பிச்சு கொடுங்க. ஐயோ உட்கார். ஒன்னே போட்டுருவேன். என்ன பத்தி தெரியல. தொழில் சுத்தமா இருக்கணும். பாசுரம் வந்துட்டான். கம் சார் கம். ஆல் வெயிட்டிங். தோரே சூப் தடே வந்துட்டான். ஒரு பேச்சு கூப்பிட்டா 3 வேளையும் கொட்டிக்க வந்துருவானே. கம் சார் முட்டை நான் வாடா. முகூர்த்தம் எத்தனை மணிக்கு? எனக்கு எப்படி வேலை போடும்? நான் இங்க அந்தமான்ல போய் போச்சுக்கிறேன். கோயம்புத்தூர் தான் சாரங்கன்னு பேரு. யாகா வாராயணும் நாகாக்கு. என் வைஃப் தமிழ் பொண்ணு. நான் வீட்டுல தமிழ் தான் பேசுறேன். அது தெரியாம இருந்தனால உங்களை மனுஷங்க சார் தெரியாம செஞ்சுட்டேன். என்னது? அவரை கல்யாணம் பண்ணி மாட்டியா? ஆமா, இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல.
அத இங்க வந்து சொன்னா எப்படி? அன்னைக்கு அந்த பையனோட போட்டோ பாரு முட்டிக்கணும் இல்லையா? அப்பா இங்க வந்து சத்தம் போடாதீங்கப்பா. ஜானகி, என் மானமே போயிடும். பந்தல்ல வந்து பையனை பிடிக்கலன்னா ஜென்மத்துக்கு கல்யாணம் நடக்காது. நான் உன் சீதா கொஞ்சம் உள்ள வா. நம்ம எதிர் வீட்டு பையன் தானே அந்த ஆனந்த். கல்யாணம் நின்னு போச்சு. கல்யாண பொண்ணுக்கு நம்ம சம்பந்தம் பிடிக்கலையா? எனக்கு மானம் போகுதுப்பா. ஒரு ஓரமா உட்காந்துட்டு நாக்க புடிங்கலான்னு இருக்கேன். நீ வரியா? வரமாட்டியே. எனக்கு தான் துணிச்சல் இல்ல. கடவுளா பார்த்து என் சோனிக்கு நான் துரோகம் பண்ணாத எப்படி பண்ணிட்டாரு. போறதுக்கு முன்ன அந்த பொண்ணுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடணும். சார் சார், கல்யாண பொண்ணு கூட பேசணும், கூட்டு போறீங்களா? நோ ப்ராப்ளம்ஸ். வாங்க வாங்க. தேங்க்ஸ். சீதா, நீங்களா? என்ன இங்க எதிர்பார்க்கல இல்ல? ஆமாங்க. உண்மை தெரிஞ்ச ஒருத்திய கல்யாண பொண்ண பாக்குறதுக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் கல்யாணம் நின்னு போன உடனே கல்யாண பொண்ணை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீங்க ஏன் அந்த கல்யாணத்தை வேணான்னீங்க? இதுக்கு நான் பதில் சொல்லணுமா? ஒருத்தைய ஏமாத்துறது போதுங்க. நான்சென்ஸ். ஏமாத்தப்பட்டவன் நான். அண்ணா எல்லாத்தையும் எடுத்துடுறா. எனக்கு தெரியும். 20 ரூபா வச்சுக்க, எல்லாத்தையும் முடிச்சிட. உனக்கு நான் முடிச்சோம்னா அந்த ஆளு என்ன முடிச்சிருவான்? ஐயோ, அவ அதிகம் படிக்காதவ. தயவுசெய்து நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. அவளுக்கு புத்திமதி சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேனா? 100 சம்பந்தம் எங்க வீட்டு படிக்கட்டுல காத்துட்டு இருக்கியா? உன் பொண்ணுக்கு நாங்க என்ன இடிச்சவா என்னப்பா? எல்லாரும் புறப்படுங்கடா. ஏன்பா இப்ப நான் என்ன செய்ய? இந்த பட்டு புடவை கட்டிட்டு நூல் புடவை கட்டிக்கணுமா? ஐயோ ஐயோ, பன்னிக்கு பிறந்த நாய, எந்த நேரத்துல எதை கேட்கறன்னு தெரியாதே. எதையோ ஒண்ணு கட்டிட்டு தொலை. ஊருக்கு பிறந்திருக்கட்டும், எனக்கு ஒரு வழி சொல்லுங்க ஆண்டு. என்ன வெள்ளை எழுத்தா? எட்டா வச்சு படிக்கிற? இந்த அதை போட்டு கிட்ட வச்சு படி. கண்ணா படிச்சுட்டு முடிச்சிடுறியா? கண்ணாடி வேற கொடுத்தாச்சு, வெளியே போனா கண் தெரியாது. உங்களுக்கு அந்த கடிதாசி வந்தது? ஆமா, அதனால தான் என் வாழ்க்கையே ஆடி போச்சு. அந்த லெட்டர் எழுதுனது நான் தாங்க. தயவு செஞ்சு என் மேல பரிதாபப்பட்டு சொல்ல வேணாம். நான் ஏமாந்தது போதும். வரேன். தலைவனே உன்முகம் பார்த்தேன், தனிமையில் என் நிலம் பார்த்தேன். இந்த கையெழுத்தாவது ஞாபகம் இருக்கா? அப்பா அப்பா நில்லுங்கப்பா. இப்ப நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்பா. ஏன்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பொண்ணு காலில் விழுந்து அவகிட்ட சம்மதம் நீங்க வாங்கிக்க? நானே தான் சம்மதம் சொன்னேன். ஆமா, நீ பெரிய அள்ளிராணி. வானா வரணும், போனா மூட்டை கட்டிட்டு போனோமா, இந்த கல்யாணம் நடக்குது. வண்டி எடு. பாவம் கல்யாணம் பொண்ணு வாயை திறந்து கேக்குது. சம்மதம் சொன்னா என்ன? வேணும் ஆத்திரம் தீர 2 முறை மோதிக்க. இறங்குமா, டூரிங் டாக்ஸி இறங்க. கல்யாணம் உண்டு, இறங்கு. ஐயோ, நான் யாருக்கிட்டயோ அந்த வஞ்சி கோட்டை வாலிபன் கதையை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது பாதியில நிக்குது. யாரு? டபுள்காரரு. ஏப்பா இப்ப நான் மறுபடியும் பட்டு புடவை கட்டிக்கணுமா? ஐயோ, இங்கேயே கட்டி தொலைக்காத, உள்ள போய் கட்டு. பறந்ததுங்க பாரு. ஆண்டே, நான் முடிச்சிட சொல்லவா? முடிச்சுக்க சொல்லிட்டாரா? முடுறா. என்ன சீதா, மோதிரத்துல இந்த வைரத்தை காணோம்? அத நான் முழுங்கிட்டேன். என்ன நீ வளர்ற? அப்பா தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொன்னது என்னால தாங்கிக்க முடியல. என்னால தானே எல்லாருக்கும் அவமானம்னுட்டு. வைரத்தை முழுங்கிடுச்சா பொண்ணு? அப்ப கல்யாணம் இல்லையா? மூட்டை கட்டுங்க. டே, பொண்ணுக்கு பிறந்த நாயங்களா, மொத்தமா புறப்படுங்க, ஊரை பார்க்க போலாம். ஐயோ, இப்ப நான் மறுபடியும் பட்டு புடவை கட்டிட்டு நூல் புடவை கட்டிக்கணுமா? போக நிறுத்துறா. ஆண்டே, மறுபடியும் எந்த வைக்க ஆபத்தா? இது அந்த ஆண்டவருக்கா இருக்காது. ஐயோ, இப்படி எங்க தலையில கல்ல தூக்கி போடுவியா? ஆசையா தூக்கி வளர்த்தாங்களே உன்னை பெத்தவங்க. இப்படி தூக்கி லலிதா மாதிரி மோதிரத்துல இருந்த கல்ல முழுங்குவியா? நீ கொஞ்சம் சும்மா இருங்க. சரி சார், பக்கத்துல ஏதாவது ஆஸ்பத்திரி இருந்தா உடனே கூட்டு போலாமா? என்னங்க இது? பொண்ணு வைரத்தை முழுங்கிடுச்சு, பேசாம நிக்கிறீங்களே. போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்க. தேவையில்லை ஜானகி. அவங்க வெள்ளி பாத்திரம், வைரத்தோடு மூக்குத்தி, மோதிரம் இது எதுலயும் குறவை கூடாதுன்னு சொன்னாங்க. என்னால திடீர்னு அவ்வளவு பணம் புரட்ட முடியல. அதனால அது சாதாரண கல்லுதான், வைரம் இல்ல. ஒண்ணும் பண்ணாது. ஆமாங்க, கல்யாணம் நிச்சயம் நடக்கும். யோ, அந்த பொடி கல்யாணம் இருக்கு வையா. என்னங்க, ஒரு நிமிஷம் இருக்க சொல்லுங்க. தாலியில கட்ட போறாங்க. நான் போய் பட்டு புடவை கட்டி வந்துடுறேன். பெரிய மனுஷனா சரி மரியாதை கொடுத்த. எவ்வளவு பெரிய மோசடி பண்ணி இருக்கிற நீ. மோசடி பண்ண தப்புத்தாங்க, என்ன மன்னிச்சிருங்க. விஷயம் தெரிஞ்சு மாப்பிள்ள பணத்தை கொடுத்துட்டாரு. நான் பணமாவே உங்க கையில கொடுத்துறேன். ஆனா கல்யாணம் நடக்கட்டுங்க. அதெல்லாம் முடியாது, வண்டி கட்டுறா. அப்பா, அவர்தான் உண்மையை ஒத்துக்கிட்டாருல.
உன் ஆத்திரம் தீரவன 2 முறை முட்டிக்க செவத்துல இந்த கல்யாணம் நடக்கட்டுமே. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, சத்தியமா என்னால வேற எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியாவே இரு. இந்த நாட்டுக்கு ரொம்ப நல்லது. நீ வேண்டிக்கிட்ட நான் மட்டும் அடிச்சுக்கிறேன். இப்ப கல்யாணமே வேணாங்கிற. சீச்சீட்டில ஒரு மாதிரி நான் சண்டாளா. வேலைக்கார நாயி, பன்னிக்கு பிறந்த நாயி, என்ன பார்த்து என்ன கேவலமா. முட்டிக்க முட்டிக்க, நாங்க யாரும் தடுக்கிறதா இல்ல. தபார், மரியாதையா அந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதம் சொல்ற இல்ல, நாங்க அத்தனை பேரும் உன்னை குண்டு கட்டா தூக்கி முட்டிக்க வசதியே இல்லாத ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டு சுவாசிக்க மட்டும் கொஞ்சம் ஜன்னகதை திறந்து வச்சு நாங்களே இந்த கல்யாணத்தை நடத்திடுவோம். எந்தால பாதியில இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை உட்காந்து வச்சு நானே மட்டும் அடிப்பேன். முகூர்த்த நேரம் தாண்டிட்டு இருக்குது. பையன் தாலி கட்டுறான். தட்ஸ் ஆல்.